இன்னைக்கு நம்ம பயோகிராஃபில ரொம்பவே ஃபெமிலியரா இப்ப சர்ச்சைக்குரிய ஒரு இடத்துல முதல் இடத்துல நின்னுட்டு இருக்க நம்ம ரச்சிதா மகாலட்சுமியை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். வாங்க முழுமையா தெரிஞ்சுக்கலாம். அவங்க எப்படி இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தாங்க, எத்தனை சீரியல் பண்ணிருக்காங்க, அவங்களோட பேக்ரவுண்ட் என்ன, இப்ப ஏன் டிவோர்ஸ் அப்படிங்கிற விஷயத்த பத்தி எல்லாம் நம்ம இப்போ தெளிவா தெரிஞ்சுக்க போறோம். தொடர்ந்து கேட்கலாம். ரச்சிதா மகாலட்சுமி இவங்க 1988 ஏப்ரல் 24 பெங்களூர்ல பிறந்திருக்காங்க. இவங்களோட பூர்வீகமே கர்நாடகா தான். அது மட்டும் இல்லாம இவங்க படிப்பு எல்லாத்தையுமே முடிச்ச உடனே ஆக்டிங்ல அதிகமா இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால டாஸ் பவர்னா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேனல்ல ஒரு சீரியல் பண்ணியிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அடுக்கடுக்கா அவங்களுக்கு பயங்கரமான வாய்ப்புகள் கிடைச்சிச்சு. தமிழ் இண்டஸ்ட்ரியில 2011 இருந்து 2012 அவங்க பிரிவும் சந்திப்போம் அப்படின்னு ஒரு ஜோதி கேரக்டர் அப்படிங்கிற லீட் கேரக்டர் பண்ணாங்க. அதுல இருந்து கொஞ்சம் ஃபெமிலியரா ஆனதை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தோம். அதை தொடர்ந்து இவங்க இளவரசி அப்படிங்கிற ஒரு சீரியலும் பண்ணாங்க. அது பெரிய அளவுக்கு ஹிட் ஆகல அப்படின்னாலுமே அதை தொடர்ந்து தெலுங்குல அவங்களுக்கு பத்தி சிலுக்குலு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரியல் ஒன்னு ஆக்ட் பண்ணியிருந்திருக்காங்க. தெலுங்கு பொறுத்த வரைக்குமே அந்த சீரியலுக்கு நல்ல வரவேற்பு இருந்துச்சு. ரசிகர்கள் அத்தனை பேர் ரசிச்சு பார்த்தாங்க. அதை தொடர்ந்துதான் மலையாளத்துல அவங்க நடிச்சுக்கிட்டும் வந்தாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த செகண்ட் அவங்களுக்கு தமிழ்ல நம்ம சரவணன் மீனாட்சி அப்படிங்கிற சீரியல் கிடைச்சிச்சு. அது எந்த அளவுக்கு ஹிட் அடிச்சிச்சு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். 2013 இருந்து 2016 வரைக்குமே சீசன் 2ல வந்து மீனாட்சிங்கிற கேரக்டர்ல இவங்க பண்ணியிருந்தாங்க. அந்த கேரக்டருக்கு ஏத்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க ஆக்ட் பண்ணது எல்லாமே ரசிகர்களுக்கு மத்தியில பெரிய வரவேற்பு தந்தது மட்டும் இல்லாம தமிழ் ரசிகர்கள் எல்லாருமே இவங்கள போத்தி புகழ ஆரம்பிச்சாங்க. இன்னும் சொல்லணும் அப்படின்னு கேட்டா அதுல இருக்க அந்த தீம் மியூசிக் செம ஹிட் அடிச்சோனே ரச்சிதா பத்தி நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வந்தது. இது தொடர்ந்து சீசன் 3யும் நடந்துச்சு சரவணன் மீனாட்சியில. 2016 இருந்து 2018 வரைக்கும் இதுமே 2 வருஷம். மொத்தத்துல சொல்ல போனா 4 வருஷம் இவங்க மீனாட்சியா மட்டும் தான் வளம் வந்துட்டு இருந்தாங்க. சோ மக்கள் எல்லாருக்குமே ரச்சிதா மகாலட்சுமி அப்படின்னு சொல்றதை விட மீனாட்சின்னு சொன்னாதான் நல்லாவே தெரிஞ்சிச்சு. வேற லெவலா ஹிட் அடிச்சு அது விஜய் டிவிலேயே சூப்பர் டூப்பரா ஒரு டிஆர்பில ஃபர்ஸ்ட் ரேட்ல சரவணன் மீனாட்சி இருந்துச்சு. முடியும் பொழுது நம்ம எல்லாருக்குமே பயங்கர கஷ்டமா இருந்தது. இன்னைக்கும் ஞாபகம் இருக்கு. அதை தொடர்ந்துதான் நாம் இருவர் நமக்கு இருவர்னு ஒரு சீரியல் வந்துச்சு. அந்த சீரியல்ல சீசன் 2ல கொஞ்ச நாள் நடிச்சிட்டு இருந்தாங்க. என்ன காரணம்னு தெரியல, திடீர்னு குவிட் பண்ணிட்டு அவங்க பாட்டுக்கே போயிட்டாங்க. ஆனாலுமே அந்த சீரியல் நல்லா தான் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க நடிச்ச சீரியல் எல்லாத்துலயுமே ஒரு சின்ன லீட்ல தான் பண்ணிட்டு போயிருந்தாங்க. ஆனா கம்பேக் கொடுக்குற மாதிரி தான் அது எல்லாமே இருந்துச்சு. அம்மன் சீரியல்ல வந்து ஒரே ஒரு எபிசோடு இல்லைன்னா சில எபிசோட்ல ஒரு அம்மன் மாதிரி காய்ச்சடிச்சுட்டு போயிடுவாங்க. இதை தொடர்ந்து அவங்களுக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி எதுல கிடைச்சிச்சுன்னா செம்பருத்தி சீரியல்ல கிட்டத்தட்ட அதுல 9 கடவுளை வந்து காட்டியிருப்பாங்க. நம்ம பார்த்திருப்போம். அதுல ஒரு கடவுள் வந்து நம்ம இவங்க இருந்தாங்க, ரச்சிதா மகாலட்சுமி இருந்ததை நம்ம பார்த்திருப்போம். சோ இதுக்கப்புறம் அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சான்னு கேட்டா நிறையவே கிடைச்சிச்சு. இது சொல்ல மறந்த கதை அப்படின்னு சொல்லிட்டு 1 இயருக்கு முன்னாடி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த கதை நல்ல வரவேற்பு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம மக்கள் மத்தியில ஒரு எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு ரியாலிட்டியான ஒரு விஷயமாவும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சீரியல்ல ஒன்னா நடிச்ச ஒரு பர்சனைய லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிட்டாங்க. அவங்க வேற யாரும் கிடையாது. ரொம்ப நாளா சீரியல் ஆக்ட் பண்ணிட்டு இருக்க தினேஷ் அவர்கள் தான். இவங்க 2 பேரும் சேர்ந்து நாச்சியார்புரம் அப்படிங்கிற சீரியல் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி பிரிவோம் சந்திப்போம் அது கூட பண்ணாங்க. அதுலயே அவங்க 2 பேருக்கு கனெக்ஷன் ஏற்பட்டு 2 பேருமே வந்து அவங்களோட லவ் ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சுதான் நிறைய ஷோக்கு ஒன்னா போறது. அது மட்டும் இல்லாம நிறைய இடத்துக்கு இவங்க 2 பேருமே போறது இதெல்லாம் பார்த்தோன்னே எல்லாருமே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வீட்டுல பேசி அவங்களுக்கு நல்லபடியா கல்யாணமும் நடந்துச்சு. நாச்சியார்புரத்துல தான் கடைசியா 2 பேரும் வந்து ஒன்னா நடிச்சாங்க போல. அதுக்கப்புறம் இவங்க சேர்ந்தாங்களான்னு கேட்டா ரொம்பவே கஷ்டமான சூழ்நிலையா தள்ளப்பட்டுட்டாங்க. பிகாஸ் இவங்க 2 பேரும் இப்ப சேர்ந்து இல்லங்கிற விஷயம் நமக்குள்ள எல்லாருக்குமே தெரியும். பிக் பாஸ்க்குள்ள போயிருந்தாங்க. இடையில போயிட்டு வெளியே வரும்பொழுது அதை பத்தி ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுவாங்களா, இல்ல பிக் பாஸ்க்குள்ளேயே அதை பத்தி ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுவாங்களா அப்படின்னு ரசிகர்கள் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனா ஏமாந்துட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்களே தவிர்த்து அவங்க கணவரை பத்தி முழுமையா எந்த விஷயமும் சொல்லல. அதே மாதிரியே தினேஷ் அவர்களும் வந்து பிக் பாஸ்க்குள்ள போயிட்டு வரும்பொழுது எனக்காவது ஒரு நாள் ரச்சிதா மாற மாட்டாங்களா அப்படிங்கிற எதிர்பார்ப்போட தான் பிக் பாஸ்க்குள்ள பேசிட்டு இருந்தாங்க. ஆனா வெளியில வந்து பார்க்கும்பொழுதுதான் தெரிஞ்சிச்சு அது எல்லாத்துக்குமே ரச்சிதா அவர்கள் வரிசையா பதிலடி கொடுத்திருந்தது எல்லாமே சர்ச்சைக்குரியதா மாறிச்சு. ஏன் தினேஷை விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட கொஞ்சம் திட்டி இருப்போம். இப்படிதான் அவங்களோட லவ் ரிலேஷன்ஷிப் போய் இன்னைக்கு முடிஞ்சும் போயிடுச்சு. இப்ப தனியா தான் இருந்துட்டு இருக்காங்க. அண்ட் இப்ப கூட ரீசெண்டா வந்து கன்னடத்துல ஒரு மூவி பண்ணி ரிலீஸ் ஆனிச்சு. இப்ப ஃபயர்ங்கிற ஒரு மூவி வந்து பண்ணிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் அது ரிலீஸ் ஆகிற ஸ்டேஜ்ல தான் இருந்துட்டு இருக்கு போல. அந்த மூவில இருக்க ஒரு ஷூட்டை தான் இப்ப சோஷியல் மீடியால ஷேர் பண்ணி அது சர்ச்சைக்குரியதா மாறி இருந்துச்சு. நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரச்சிதா மகாலட்சுமி தொடர்ந்து நிறைய சர்ச்சைக்குரிய விஷயங்களை அடியெடுத்து தான் வச்சிட்டு இருக்காங்க. ஏன்னு யாருக்குமே தெரியல. பிகாஸ் ஒரு பக்கம் அவங்களோட பர்சனல் ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம், இன்னொரு பக்கம் வந்து அவங்க செகண்ட் மேரேஜ் பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் ரூமர்ஸ் கிளம்பி போய் அது பெரிய விஷயமா மாறினுச்சு. அதுக்கப்புறம் ஸ்டார்டிங்ல எல்லாம் அவங்க இதே மாதிரி நிறைய சர்ச்சைக்குரிய விஷயங்கள்லாம் வந்து கேள்விப்பட்டிருக்காங்க. முக்கியமா சொல்லணும்னா அவங்களோட ஸ்கின் டோனுக்கு நிறைய இடத்துல வந்து நிறைய கேள்விக்குறிகளும் எழுப்பியிருக்காங்களாம். ஓவரா ஆக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரசிகர்கள் வந்து கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சொல்லணும்னா இவங்க இந்த அம்மன் வேடத்துல
எல்லாம் வரும்பொழுது அதை பார்த்து ரசிகர்கள் எல்லாம் பயங்கரமா கிண்டல்லாம் பண்ணாங்களாமா. இப்ப இது வரைக்கும் என்ன சீரியல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டா, இப்போதைக்கு சீரியலை விட அதிகபட்சமா வந்து அவங்களோட கெரியர் எதை பத்தி ஃபோக்கஸ் ஆயிருக்குன்னா தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில தான். சோ இப்ப எல்லா இடத்துலயுமே அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டா, முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட ஆக்டிங் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்காங்க. நல்லா ஆக்ட் பண்ணிட்டும் இருக்காங்க. கூடிய சீக்கிரம் இந்த படம் ரிலீஸ் ஆனதா அவங்க என்ன மாதிரி ஒர்க் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது வந்து நல்லாவே தெரியும். சோ இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னு கேட்டா, இவங்க 2 பேர் டிவோர்ஸ்க்கு என்ன காரணம் அப்படிங்கிறது இன்னை வரைக்குமே தெரியல. சில பேர் சொல்றாங்க ஒருவேளை அவங்களுக்குள்ள இருந்த ரிலேஷன்ஷிப்ல ஒரு பர்சன் இவ்வளவு தூரம் கடகடன் வளர்ந்து வரதும், தினேஷ் அவர்கள் ஒரே இடத்துல இருந்துட்டு இருக்கிறதுனால இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வரதுனால அந்த ஒரு கம்பேபிலிட்டியால இவங்க 2 பேர் பிரிஞ்சிருக்காங்கன்னு அவங்க க்ளோசர் ரிலேஷன்ஷிப் எல்லாருமே சொல்றாங்க. ஒரு பக்கம் இவங்க 2 பேருக்குமே குழந்தையே இல்ல, அதனால பிரச்சனை வந்திருக்குமாங்கிற மாதிரி சொல்றாங்க. இன்னை வரைக்கும் அபிஷியலா 2 பேருமே இதுதான் காரணம்னு சொல்லல, பிரிஞ்சு இருக்கோங்கிறத தான் அடிக்கடி நம்ம கிட்ட வந்து சொல்லிட்டே இருக்காங்க. சோ கண்டிப்பா எனக்காவது ஒரு நாள் எல்லா உண்மையும் தெரிஞ்சுதானே ஆகணும், அது மாதிரி தெரியும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ரச்சிதா மகாலட்சுமி பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் எப்படி இருக்கு அப்படிங்கிற கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இது போல பல அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.